மக்களிடமிருந்து டைரக்டா கருத்து தெரிஞ்சுக்க நம்ம பிரைம் மினிஸ்டரே தனியா ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி நம்ம எஃப்எம்ல மக்களிடமிருந்து நேரடியா கருத்து தெரிஞ்சுக்கிற நிகழ்ச்சி இது. இன்னைக்கு நம்ம பேச போறது இந்தியால இருக்கிற ஏழ்மையை ஒழிக்கிறது எப்படி. நம்ம ஸ்டுடியோல ஒரு ஸ்பெஷல் கெஸ்டும் வந்திருக்காங்க, பிரபல எக்கானமிஸ்ட் டாக்டர் கிருஷ்ண ராவ். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப நம்ம நாட்டுல ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கு அப்பாடா ஒரு நேர் லைன்ல இருக்கிறாரு, யார் பார்க்கலாம்? ஹலோ ஐயோ ஹலோ ஏன்லாம் கூப்பிடுற நேர்கள் மத்தியில அழகா அம்மானு கூப்பிடுற ஒரு நேர் வந்திருக்காரு, யாருன்னு பார்க்கலாம் சார். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. கார்மம் பிடிச்ச எஃப்எம் எப்ப பாரு பிஸியாவே இருக்கு. சார் சார் உங்க லைன் கனெக்ட் ஆயிடுச்சு சார், கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார். சாரிமா, லைன் கிடைக்கலையோன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ரொம்ப நல்லா வருத்தப்பட்டீங்க போங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோம் தெரியுமா? உங்க எஃப்எம்ல வர எல்லா டாபிக்கும் தெரியும். ஓ, எங்க எஃப்எம்ல எல்லா ஷோவுமே கேப்பீங்களா நீங்க? கேக்குறதானே நம்ம வேலைய. அம்மா அம்மா சார், அம்மா அம்மான்னு கூப்பிடாதீங்க சார், எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அட இங்கம்மா, என் கிளையண்ட் கிட்ட. ஓ, ஆபீஸ்ல இருந்தே கால் பண்ணிருக்கீங்களா சார்? இதான் நம்ம எஃப்எம்மோட ஸ்பெஷாலிட்டியே. நம்ம ஸ்டேஷன்ல ப்ளே பண்ற சாங்ஸ் இவர மாதிரி ஜாலியா வேலை செஞ்சுக்கிட்டே கேட்கலாம். கேட்டுக்கிட்டே கூட வேலை செய்யலாமே. அம்மா அம்மா அம்மா. நான் அம்மாவை நேர விட மாட்டேங்கிறாரு. இட்ஸ் ஓகே சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு ராஜாமையப்பன். என்ன வேலை செய்றீங்க? என்னது கேட்கல சார்? எந்த செக்டர்ல வேலை செய்றீங்கன்னு கேட்டேன். ஃபைனான்ஸ் செக்டர்ல தான். ஏய் மாத்தாத இன்வெஸ்ட்மென்ட் அனலிஸ்ட் மையப்பன் சார் பேசுறாரு. ஓகே மையப்பன் சார், இந்தியால வறுமையை ஒழிக்க உங்க ஐடியா என்ன சொல்லுங்க. இங்க பாருமா, இந்தியாவுல ஏழைகளே இல்லாம போறதுக்கு ஒரே வழி 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டை ஒழிக்கிறது தான். சார் என்ன சார், முன்னாடி போக வழி கேட்டா நீங்க பாட்டுக்கு 50 100 பின்னாடி போக வழி சொல்றீங்க. சரி, 500 1000 ரூபாய் நோட்டு ஒழிச்சிட்டா மட்டும் இந்தியால வறுமை எப்படி ஒழியும்? அம்மா, நம்ம நாட்டோட வறுமைக்கு காரணம் லஞ்ச பணம், ஊழல் பணம், வரி கட்டாம தப்பா ஏமாத்துற பணம், இப்படி சம்பாதிக்கிறது பதுக்கிறது எல்லாமே 500 1000 ரூபாய் நோட்டா தாமா. நாட்டுல இருக்கிற 20% பேர் தான் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை யூஸ் பண்றவங்க. மீதி இருக்கிற 80% பேரு 1 2 1000 ரூபாய் நோட்டை வச்சுக்கிட்டு சில்லறை தேடிக்கிட்டு அலைகிறவங்க. புரியுதா சார்? சூப்பர் மேட்டர் சொல்றீங்க, கொஞ்சம் நேயர்களுக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சாக்கும். சார் என்ன சொல்லி கலாய்கிறாரே. இங்க பாருமா, 1000 ரூபாய் நோட்டா இருந்தா 100 கோடி ரூபாய கூட பெரிய 2 சூட்கேஸ்ல வச்சு பதுக்கிடலாம். அதே 100 ரூபாய் 50 ரூபாயா இருந்தா பெரிய வீடே தேவைப்படும். பாதுகாப்பு இருக்காது, திருட்டு பயம், போலீஸ் பிரச்சனை, இன்கம் டாக்ஸ் பயம், தங்கத்துல காசு போட மாட்டான். ஏன்னா விலை நிலை இல்ல. ரியல் எஸ்டேட்ல போடலாம்னா ஆட்சி மாறணும்னு புடிங்கிருவான்னு பயம். அப்ப வேற வழி இல்லாம பேங்க்ல தான் போட்டாகணும். பேங்க்ல போட்டா வரி கட்டணும். நாட்டுல இருக்கிற எல்லா பணக்காரங்களும் ஒழுங்கா நேர்மையா இன்கம் டாக்ஸ் கட்டினா போதுமா, இந்தியாவுல வறுமை மட்டும் இல்ல பிச்சைக்காரங்களே இருக்க மாட்டாங்க. அம்மா அம்மா. சூப்பருங்க சார், இத பத்தி என்ன சொல்றீங்க? பிரில்லியன்ட். இவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஆளு தான் நம்ம நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டரா தேவைப்படுது. இவர் எங்க இருக்காருன்னு பார்த்து கண்டுபிடிங்க. பேப்பன் சார், சூப்பர், தேங்க் யூ. இருக்கட்டும் இருக்கட்டும். சாம்பார் கேக்குறாங்க, போய் ஊத்து. நல்லா சாப்பிட்ட பிறகுதான் மனசுல ஒரு திருப்தி வருதுல்ல. என்னது உனக்கு திருப்தியா மட்டும்தான் இருக்குதா? நான் நயன்தாராவை கல்யாணம் பண்ணி போயஸ் கார்னர்ல குழந்தை குட்டிங்களோட குடும்பமே நடத்திட்டு இருக்கிறேன். அப்ப என் எதிர் பிளாட்ல புதுசா குடி வந்தவன் நீதானா? ஈயால நயன்தாரா போயஸ் கார்டன் நல்லா தான் இருக்கு. அசோக் நகர் இல்ல வராதுமா. கொடிசே வா. மகி, அம்மா, 1 ரூபாவோ 2 ரூபா போட்டு தொலைச்சிடுங்க, இல்லைன்னா இவனுங்க நகர மாட்டானுங்க. ஹலோ ஹலோ, என்ன பாக்குற? நான் கோச்சிட்டு நடக்கணும், நீ தான் என் பின்னாடி ஓடி வரணும். எல்லாமே தலைகீழா இருக்கு. உன் ட்ரெஸ்ஸே சொல்லுது நீ ஒரு பிச்சை. நீ சொன்ன மாதிரி தான். ஆனால் வந்துரு, எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணு, கேஷ் கவுண்டரில் கூட உட்காரு. அதுவும் பிடிக்கலன்னா உனக்கு வேற ஏதாவது வேலை வாங்கி தரேன். ஆனால் இந்த வேலையை மட்டும் செய்யாத ப்ளீஸ். என்ன வேற வேலை செய்ய மாட்டியா? ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? எந்த காரணத்துக்காகவும் நீ யாருங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஓ, அந்த அளவுக்கு நான் க்ளோஸ் இல்லைல்ல. நான் ஒரு முட்டாள். நீ நீ யாரு, நீ என்ன வேலையில் இருக்கேன்னு கூட தெரியாமல் உன்கிட்ட என் மனசை இல்லை, மனசு ஓப்பனாக இருக்கிற நல்ல ஃப்ரெண்டுன்னு இருந்துட்டேன்.
பரவாயில்ல, உன்னை பத்தி எதுவுமே சொல்ல வேணாம். நம்ம என்ன ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஒரே காலேஜா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்றதுக்கு? பாய். நான் அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நீ சிபிஐ ஆஃபீஸர் தானே? ஏதாவது சீக்ரெட் அசைன்மெண்டா இல்ல இன்வெஸ்டிகேஷன்? டப்பா அதான் இல்லைன்னு சொல்லிட்டியே, எடுத்து தொலை.